இப்போ வந்து கட் பண்ண பேக் சைடை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃபோல்டிங் இருக்குல்ல, அந்த பார்ட் வந்து நம்ம பக்கம் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரோட மேலே பார்ட்டு, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இது வந்து சேமாக தான் வரும். அதனால் இது ரெண்டையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன், ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக அளக்கணும்னு இல்லை, மறுபடியும் ஆம்கோலும் சேமாக தான் வரும். அதனால் ஆம்கோலும் ட்ரா பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்த ஆம்கோல் ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் வந்துட்டு பேக் சைடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி. இது வந்து பேக் சைடோட கரெக்டான ஹைட்டும் கூட, ப்ளவுஸோட ஹைட்டும் அது. அதனால் அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் ஒரு ட்ரேசிங். பேக் சைடு வந்து பேக் சைடோட நெக்கும் ஃப்ரண்ட்ஸோட நெக்கும் சேமாக இருக்காது. இப்போ என்ன பண்ணுறோன்னா அதோட வித்து வந்து சேமாக இருக்கும். அதனால் வந்து வித்தில் கொஞ்சம் தூரம் மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டு அதோட மார்க்கிங் தெரியறதுக்காண்டி அப்படி எடுத்துடுறோம் நம்ம. அப்படியே அதுக்கப்புறம் எடுத்துட்டு இப்போ என்ன செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ட்ரேசிங் பண்ணணும். செகண்ட் வந்து ஆம்கோலை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஆம்கோல் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஸ்லீவில் எப்படி ஃப்ரண்ட்டை கொஞ்சம் குடஞ்சி எடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் கிட்ட வந்துட்டு 1/2லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் இருக்கும். அதோட வளைவை பொறுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே குடஞ்சி வந்து ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக நம்மளே ஃப்ரீ ஹேண்டாக போடுறதுனால போடலாம். அப்படி இல்லைன்னா பேக் சைடு எப்படி போட்டோமோ அந்த மாதிரி இந்த ஷேப் வர்ற மாதிரி நம்ம அந்த லென்த்து போட்டுட்டு, இங்கேருந்து இந்த லென்த் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி, பேக் சைடுக்கு வந்து 1.5 இன்ச் இருக்கும். இதுக்கு வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி டாட் வச்சு எப்போயும் போல் நீங்கள் பேக் சைடு எப்படி ஆம்கோல் ட்ரா பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ட்ரா பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃப்ரண்ட் நெக்கு வந்துட்டு 6 இன்ச் நார்மல் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அளவு ப்ளவுஸில் என்ன லென்த் வருதுன்னு எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளவுஸை போட்டுட்டு கரெக்டாக அந்த செஸ்ட் அளவு ஃபுல்லாக நீட்டாக வர்ற மாதிரி எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த செஸ்ட் அளவு மட்டும் நீட்டாக வர்ற மாதிரி எடுத்து விடணும். இந்த இடத்துல மட்டும் சுருங்கல் வராமல். இந்த அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு. இதை ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி கையில் போட வரலைன்னா இந்த மாதிரி பேக் நெக்கு எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி கிராஸ் போட்டுட்டு இதுலேருந்து நம்ம 1.5 இன்ச் வந்து நார்மல். இப்போ பெரியவங்களுக்குலாம் நீங்கள் 1.5 இன்ச் மாதிரி வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதே நீங்கள் கொஞ்சம் ஏஜாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து தள்ளி வேணும் எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி தள்ளியும் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தள்ளி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிஸ்டேக் வந்து ப்ளவுஸில் நம்மளுக்கு எதுவும் எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா, இந்த இடத்துல நம்ம கிராஸ் போடக்கூடாது. பேக் சைடில் போட்ட மாதிரி இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கிராஸ் வரணும். பேக் சைடில் வந்து மேலே வந்து 1/4 இன்ச் கிராஸ் கொடுத்தோமோ அதுக்கு பதிலாக இங்கே கிராஸ் வர்ற இடத்துல வந்துட்டு நம்ம கிராஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி உள்ளே தள்ளி போடும்போது மட்டும். இல்லை நம்ம நார்மலாக 1.5 இன்ச்லேயே போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே பண்ண தேவையில்ல, மேலேயும் எதுவும் பண்ண தேவையில்ல. ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா, இந்த ஃப்ரண்ட் லென்த்தும் ஃப்ரண்ட் லென்த் இங்கேருந்து இங்கே எவ்வளோ வரும், இங்கேருந்து இங்கே எவ்வளோ வரும்ன்ற ஸ்டெப்பை போட்டுட்டு 5th ஸ்டெப் வந்து பட்டிக்கோட அளவு விட்டுட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 5 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக முடிச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஷோல்டரோட சென்டரையும் இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்கோமா அதோட எட்ஜு இங்கே எங்கே முடியுதோ அந்த எட்ஜையும் இந்த ஷோல்டரோட சென்டரை இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வைக்க போகிறோம் ஸ்ட்ரைட் லைனில். இப்படி வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, இது வந்து கிராஸ் பிடிச்சனால நம்மளுக்கு இந்த இடத்துல லூஸ் 1/2 இன்ச் இருக்கும். நம்ம இப்படி வைக்கும்போது லைட்டாக அப்படி இழுத்து வைப்போமா, வைக்கும்போதேவும் 1/2 இன்ச்சு கம்மியாக தான் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அது உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்துட்டு இழுக்க வரும். ஏன்னா ஆல்ரெடி கிராஸில் தான் போட்டு கட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த 1/2 இன்ச் கம்மியாக வச்சிடணும். ஒரு லைன் போட்டோமா 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சு
இப்போது இந்த டாட் வந்து உங்களுக்கு அந்த நிப்பிள் பாயிண்ட்டு இங்கே வரணுமா, இங்கே வரணுமா, இங்கே வரணுமா, இங்கே வரணுமான்றது நம்மளோட அளவு ப்ளவுஸில் செக் பண்ணி தான் வைக்கணும். நம்ம இங்கே வச்சிட்டோன்னா கிராஸ் வந்து ரொம்ப தள்ளி போயிடும், இங்கே வச்சிட்டோன்னா கிராஸ் ரொம்ப முன்னாடி வந்துடும். கரெக்டான அளவில் இருக்கணும்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த நிப்பிள் பாயிண்ட்டோட சென்டர் இருக்குல்ல, இதையும் பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயும் இந்த லைன் போட்டோமா, அதுக்கு மேலே எவ்வளோ வருதோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணணும். இதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எவ்வளோ இன்ச் வருதுன்னு சொல்லிட்டு அளந்து கூட பார்த்துக்கலாம். 3.25 இன்ச் வருது. இங்கே 4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 3.5 இன்ச்சில் வரும் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கரெக்டான அளவுலேருந்து பட்டியோட அளவு. இப்போ நீங்கள் இந்த 3 இன்ச் வந்து 13 இன்ச் ப்ளவுஸோட ஹைட் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 இன்ச் பட்டி வந்து விடலாம். இப்போது இதோட சென்டர் பாயிண்ட் இதுவா, அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த சென்டரோட டாட் வரப்போகுது. அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ப்ளவுஸை. இப்போ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குது, இருக்குது 12 இன்ச்சு. செஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குது? இப்போ இந்த லென்த் வந்து அளவு ப்ளவுஸில் கரெக்டாக வச்சுருக்காங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து செஸ்ட் அளவு வச்சு பார்க்கணும். 9 இன்ச் இருக்கா, செஸ்ட் அளவு வந்து 9. அப்போது இந்த 9 இன்ச்சு தான் இங்கே நம்மளுக்கு வரணும். ஓகேவா? கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சென்டர் பாயிண்ட்டு பட்டியோட அளவு இதை பாருங்க. இப்போது இந்த 3.5 இன்ச் நேரம் ஸ்ட்ரைட்டாக லைன் போடணும். எதுக்கு அப்படின்னா இந்த இருக்கா, நம்ம இந்த பாயிண்ட் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் சென்டர் பாயிண்ட்டு. இதுக்கு கீழே இந்த லென்த் வைக்கணும். நிப்பிள் பாயிண்ட்டு கீழே செஸ்ட்டு எங்கே முடியுதுன்றது அந்த லைன். உடம்புல அளவு எடுத்தீங்கல்ல, நிப்பிள் பாயிண்ட்டு கீழே அந்த லைன் எங்கே முடியுதுன்னு சொல்லி பார்த்தோமா செஸ்ட்டு, அதுதான் அந்த லைன். ஓகேவா? இது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வச்சுக்கிட்டாலும் சரி, டிஃபால்ட்டாக 3 இன்ச்சு வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து 3 இன்ச்சு வருமா, வரும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த 3 லைனையும் நம்ம இணைக்கணும். இது இங்கே எவ்வளோ வைக்கிறோமோ 2.5 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பேக் லென்த் இருந்துச்சுல, அதுலேருந்து 2.5 இன்ச். இந்த 2 லைனையும் இணைச்சோன்னா ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடும், ஃப்ரண்ட்டோட ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரண்ட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக்கு, ஷோல்டரு, ஆர்ம் ஹோலு, இந்த லென்த்தில் இருந்து இது எங்கே முடியுது, இந்த பட்டியோட லென்த்துலேருந்து இந்த மாதிரி தான் உனக்கு ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரே இதுதான். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வரலாம், பேக்கில் வரக்கூடாது. எதனால் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போமா, இந்த இடத்துல இந்த டாட் பிடிக்கிறோட லென்த்து மாறினா கூட இது இந்த மெஷர்மெண்ட் மாறலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பேக் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து நம்ம அந்த டாட் எல்லாம் போடணும் நம்ம. சரியா? இதுவரை ஓகேவா? அதில் வந்துட்டு ஒரு டேப் அளவுக்கு மெஷர்மெண்ட் விடணும். ஒரு டேப் அளவுக்கு மெஷர்மெண்ட் விட்டுட்டு ஃப்ரண்ட் லைன் போட்டோமா, இதுக்கு கிராஸில் இதுக்கு கிராஸில் 1.5 இன்ச் சென்டர் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த கிராஸில் வந்துட்டு ஒரு டேப் அளவுக்கு லைன் போடணும். போட்டுட்டு இந்த கிராஸில் வந்து 1.5 இன்ச் வச்சு இந்த டாட் எங்கே முடியணுன்றது வந்து நம்மளுக்கு தெரியணும். இந்த இருக்குல்ல, இந்த டாட் வந்து எங்கே முடியுதுன்றதை வந்து நம்ம கரெக்டாக போடணும். அதுதான் இது. இது வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் மெஷர்மெண்ட்டுக்கும் செட் ஆகும். ஆனால் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச், இது இங்கே 1/2 இன்ச், இந்த மாதிரி தள்ளி மட்டும் போடுற மாதிரி இருக்கும். சரியா? இந்த லைனுக்கு வந்துட்டு இந்த டாட்டோட இங்கே உள்ளே பிடிச்சிருக்காங்களா,
இந்த அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று இதுலேயே அளந்து நம்ம எவ்வளோ வருதுன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை நான் அளவு ப்ளவுஸே எடுக்க வேணாம், நான் கரெக்டாகவே எல்லாமே பண்ணி முடிக்கணும்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இது 1 இன்ச் விட்டுருக்காங்களா, இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குது, 3.25 இன்ச் இருக்குது. அப்போ இங்கே நீ 2.25 இன்ச் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 1.25 இன்ச்சு, அதே 1.25 இன்ச்சு இங்கே வைக்கணும். இதில் வந்து ஏன்னா இங்கே வைக்கும்போதே உனக்கு 1 இன்ச் வருது, இங்கே வைக்கும்போது 1.25 இன்ச் கரெக்டாக வந்துடும். புரியுதா? இதை நீ அளந்தே பார்க்காம நான் பண்ணணுன்னா இந்த மெத்தடு. அளந்து வச்சாலும் ஓகே தான், அளக்காமே நான் வச்சிடலான்னா இங்கே உள்ள லென்த்தை விட 1 இன்ச்சு கம்மியாக இங்கே நீ இந்த கிராஸில் மார்க் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெஷர்மெண்ட் வந்து உனக்கு கிடச்சிரும். அளவு ப்ளவுஸ் எடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறேன் நான். இந்த மெத்தட் எடுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன். இது வந்து ஃபஸ்ட்டு டாட்டு, இது செகண்ட் டாட்டு, தேர்ட் டாட் வந்து ஆம்கோல் டாட்டு. ஆம்கோல் டாட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த லைனுக்கு நேராக ஆம்கோல் டாட் வந்து நீ பிடிச்சிக்கலாம். இது வந்து சிம்பிள் ட்ரிக்கு, ஈஸியாக பண்ணி முடிக்கிறதுக்காண்டி. போட்டுட்டு 2 இன்ச்சு எங்கே முடியணும்னு தெரியணும்ல, 2 இன்ச்சு. இதுதான் 3வது டாட்டு. இந்த இடத்துல இப்படி முக்கோணம் மாதிரி இப்படி வரும். இதுதான் உள்ளே இருக்கிற டாட்டோட மெஷர்மெண்ட்டு. இது நீ இல்லை எனக்கு வந்து இது 3 டாட் பிடிக்காம நான் இந்த இடத்துல பிரின்சஸ் மாதிரி போடணுன்னா இப்படி 2ஐயும் தச்சு முடிச்சுட்டு இடையில வர்ற கேப் வந்து நீ அப்படியே ஜாயின் பண்ணி விட்டேன்னா பிரின்சஸ் கட் ஆயிரும் நார்மலாக போடுறதுக்கு.